சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கீனோ அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஆர்.கே. திவாகர் இயக்கிருக்காரு. இந்த படத்துல மகதரா பகவத், ரேணு சதீஷ், சிவா சுகத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்துல சிவா சுகந்த் அப்படிங்கிற ஒரு சிறுவன் தன்னுடைய கனவுல ஒரு உருவத்தை பார்க்கிறான். அந்த உருவம் தன்னை கீனோ அப்படின்ற மாதிரி அழைத்துக் கொள்ளுது. அது மட்டும் இல்லாம தன்னுடன் வரும்படி அந்த சிறுவனை அழைக்குது. நிஜத்திலையும் கீனோ அப்படின்ற உருவம் அந்த சிறுவனை பயமுறுத்துது. இந்த சிறுவனுடைய பிரச்சனையை தெரிந்து கொண்ட பெற்றோர்கள் ஏதோ ஒரு தீய சக்தி இந்த சிறுவனை பயமுறுத்துது அப்படின்ற மாதிரி தெரிந்து கொண்டு அந்த தீய சக்தியை விரட்டுறதுக்காக பல முயற்சிகளை மேற்கொள்றாங்க. எல்லா முயற்சிகளும் வீணா போகுது. ஒரு கட்டத்துல அந்த தீய சக்திய அந்த சிறுவனுடைய பிரச்சனையை எப்படி தீர்த்தாங்க, இந்த கீனோ ஏன் அந்த சிறுவனை பயமுறுத்துது, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த சிவா சுகந்த் அப்படிங்கிற அந்த சிறுவன் ரொம்ப எளிமையான ரொம்ப இயல்பான நடிப்பை கொடுத்திருப்பான். குறிப்பா அந்த பயப்படுற அந்த காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயமுறுத்துற மாதிரி நடிச்சிருப்பான். ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தான். அதே போல சிறுவனுடைய பெற்றோர்களா நடித்திருக்கக்கூடிய மகதரா பகவத், ரேணு சதீஷ் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பான எளிமையான நடிப்பை கொடுத்திருந்தாங்க. மற்ற நடிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட அந்த கதாபாத்திரங்களாவே வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இயல்பான எளிமையான நடிப்பை கொடுத்திருந்தாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகைகள் எல்லாமே. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதே போல வந்து பாத்தீங்கன்னா படத்தொகுப்பு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை படம் முழுக்க கொடுத்திருந்தாங்க. கதை, திரைக்கதை, வசனம் அதே போல பாடல்களை எழுதி இயக்கிருக்கக்கூடிய ஆர்.கே. திவாகர் வெற்றிடத்தை கண்டு அச்சப்படுற ஒரு உணர்வுக்கு கீனோ அப்படிங்கிற ஒரு உருவம் கொடுத்து படம் முழுக்க சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாரு. அதே போல இந்த கீனோ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை படம் பார்க்கிற ரசிகர்களுடைய மனதுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அந்த கீனோ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதில் அதே போல அதற்கான தீர்வையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஒரு உணர்வை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கீனோ. மொத்தத்துல இந்த கீனோ படம் தாராளமா நீங்க திரையில கண்டு ரசிக்கலாம். ஒரு வித்தியாசமான திரை அனுபவத்தை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.